சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் புலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள். வணக்கம் சார். சார், தாவேகாவினுடைய வேட்பாளர் பட்டியலை இன்றைக்கு அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வெளியிட்டிருக்காரு. அதற்கு முன்னாடி அவர் ஒரு முக்கியமான ஒரு உரையை ஆற்றியிருந்தார் சார். இந்த தேர்தல் தொடர்பாகவும் எதுக்காக வாக்களிக்கணும், எம்எல்ஏவினுடைய பொறுப்பு தகுதி என்னன்றதை பற்றியும் நிறைய சொல்லியிருந்தாரு. முதல் கட்டமாக அவரோட பேச்சு எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அவருடைய பேச்சில் நான் விஜய் கிட்ட இந்த கேள்வி எழுப்புறேன். ஏன்னா சும்மா விஜய் விஜய் விஜய்னு நான் பேசிட்டு இருக்கிறது விஜய்க்காக மட்டுமே இல்லை. தமிழ்நாடு மக்கள் ஒரு பக்கம் உங்களோட நம்பி நீங்களும் ஒரு அரசியலை தருவீங்க அப்படின்னு நம்பி வந்திருக்கக்கூடிய ரசிகர்களுக்காகவும் நான் பேச வேண்டியது இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு பொதுநிலையிலிருந்து தான் பேசுகிறோம். நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் பேசுனது, நீங்கள் உறுதிமொழி எடுத்தது இதெல்லாம் உண்மையா? ஊழல் செய்யக்கூடாது, 10 பைசா ஊழல் செய்யக்கூடாது, நான் வரவேற்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு அங்கேருந்து 10 பைசா எடுக்க வேண்டிய தேவை உங்களுக்கு இல்லை. ஆமாம். ஆனால் நீங்கள் வேட்பாளருக்கு நேர்காணல் பண்ணீங்கல்ல 60 பேருக்கு 9ஆம் தேதி அன்னைக்கு நீங்கள் என்ன கேட்டீங்க வந்தவங்ககிட்ட? என்ன கேட்டார்? 5 கோடி செலவு பண்ணுவியான்னு கேட்டிங்களா இல்லையா வந்தவங்ககிட்ட? அதாவது ஒரு தொகுதிக்கு ஒரு தொகுதிக்கு நிற்கக்கூடிய ஒருத்தங்கிட்ட 5 கோடி நீ செலவு பண்ணுவியா? அது 2 கோடி கட்சிக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னது. அதுக்கப்புறம் இன்னும் 2 கோடி தனியாக புஷியானது கேட்டது, அதெல்லாம் விட்டுருங்க. நேர்காணலில் உட்காந்தவங்ககிட்ட 5 கோடி செலவு பண்ணியான்னு கேட்டிங்களா இல்லையா? அந்த 5 கோடி ஒத்துக்கிட்டு போனவன்ல நீங்கள் அப்ரூவ் பண்ணிங்களா இல்லையா? அந்த 5 கோடி அவன் எப்படி சம்பாதிப்பான் சொல்லுங்க முதல்ல. சார், முதல்ல இப்போ 234 பேருமே அந்த 5 கோடி செலவு பண்ணுறது ரெடியாக இருக்கிறோம். அதை சொல்லலை, நான் 60 பேரை நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் அன்பு செழியன் அப்படின்ற சினிமானுடைய ஒரு ஃபினான்சியர், அவருடைய நெருக்கடிக்காக ஒரு சினிமாக்காரனே தற்கொலை பண்ணிக்கிட்டான். அந்த ஃபினான்சியரோட புள்ள உங்களுடைய கேண்டிடேட் மதுரையில். இன்னொருத்தன் இன்னொரு சினிமாக்காரன் பட்டுக்கோட்டையில் உங்களோட ஒரு கேண்டிடேட்டு. இன்னொரு சினிமாக்காரன் உங்களோட இன்னொரு தொகுதியில் கேண்டிடேட். இவங்கெல்லாம் தாவேக்காக உழைச்சவங்கள இல்லை? நான் கேட்குறேன், இவங்கெல்லாம் உங்களுடைய ரசிகர் பண்ணுறோமா? உன் ரசிகனும் இல்லை, உன் கட்சிக்காக உழைச்சவனும் இல்லை, ஆனால் உன் கட்சியோடைய கேண்டிடேட்டு. என்ன அடிப்படையில் கேண்டிடேட்டு பொறுத்துதா? 5 கோடி விஷயம். செலவு பண்ணுறவனை தேடி இருக்கிறானுங்க. இவங்க தேடி தேடி கேண்டிடேட்டை போட்டிருக்கிறானுங்க. நான் என்ன கேட்குறேன்னா, 5 கோடி ஒத்துக்கோ செலவு பண்ணிட்டான், எப்படி அவன் அதை பண்ணுவான், மேக்கப் பண்ணுவான், அதை சொல்லு. அப்போ அவங்க அவன் துட்டில் கையை வச்சு தானே ஆகணும். நீங்கள் உங்களுடைய சினிமாவில் பிளாக் டிக்கெட் இல்லாத ஒரு ரசிகன் கருப்பு மார்க்கெட்டில் பிளாக் டிக்கெட் வாங்காத சினிமாவே உங்கள் சினிமா பார்த்தது கிடையாது. முதல் 5 நாளுக்குள்ளே உங்கள் சினிமாவை பார்க்கணுன்னா அவன் 100 ரூபாய் டிக்கெட்டை 1000 ரூபா கொடுத்து தான் வாங்கிட்டு போய்ட்டு உள்ளே போய் உட்காந்து பார்க்கணும். நீங்கள் எப்படி ஊழலை பற்றி பேசுகிறீங்க, உறுதிமொழி எடுக்கிறீங்க? ஆனால் அது தடுக்க வேண்டியது அரசாங்கம் தான் அப்படின்றது தாவேகா தரப்புலேருந்து சொல்கிறாங்க. அதாவது இந்த பிளாக் டிக்கெட், நான் ஊழல் பண்ணுவேன், அரசாங்கம் தடுக்கணும், ஆனால் நான் அதை பிரின்சிபலாக பேசுவேன். எப்படி? இது மோசடி இல்லை, அது அயோக்கியத்தனம் இல்லை. அது நான் எதை சொல்கிறேனோ நான் அதை கடைப்பிடிக்கணும். நீ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ விஜய் ஒருத்தனை ஆட்டோ ரிக்ஷாக்காரன் ஒருத்தனை மாவட்ட தலைவராக போட்டு எல்லாரும் சொல்கிறார், இந்த மாதிரி வேறு எந்த எதிரி கட்சியும் கிடையாது, நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தில் தான். அது பாருங்க, ஒரு ஆட்டோ ரிக்ஷா, இந்த தோழர், இந்த உழைப்பாளி, இவர் நம்ம கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அந்த உழைப்பாளி உன் கட்சியினுடைய கேண்டிடேட்டுன்னு நீ சொல்லு. அவன் ஓட்டான் 5 கோடின்னு உடனே சொல்லு. எல்லாம் நாங்கள் கேட்டுக்கிட்டு தான் உட்காந்துருக்கோம். நான் பத்திரிகையாளர், நீங்கள் எங்களை ஏமாற்றவே முடியாது, நாங்கள் அப்படியே வெளில நிற்கிறோம், நீங்கள் அப்படியே கட்சிக்குள்ளே நடத்துறீங்க அப்படிலாம் கிடையாது. உங்ககிட்ட விஷயத்தை எப்படி எடுக்கணுன்றது எங்களுக்கு தெரியும். நாங்கள் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக அங்கேயே செய்தியை உருவுறவங்க நாங்கள். ஆனால் நாங்கள் வெளில தான் அப்படி நின்றுட்டு இருப்போம், ஒரு பேடை வச்சுக்கிட்டு, பேனா வச்சுக்கிட்டு. ஆனால் எங்களுக்கு நல்லா தெரியும் வச்சு, அதனால் ஏமாத்தாதீங்க. அப்படியே நீங்கள் ஒரு தூய்மையான ஒரு ஆட்சியை தருவீங்க. அப்படியே இப்போ பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிறோன்னா யார்? ரசிகர் மன்றம். இந்த ரசிகர் மன்றத்துக்கெல்லாம் டிக்கெட்டை பிளாக்ல ஒரு அமௌண்ட்டை வச்சு பிளாக்ல விற்க சொல்கிறாள் தான் உன்னுடைய பொதுச் செயலாளர். இல்லைன்னு சொல்லி பார்ப்போம். அப்புறம் நீ என்ன திடீர்னு ஒரு நாள் எம்ஆர் ராதா கேட்டார், 40 வருஷமாக லாயராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது கட்சிக்காரனுக்காக சொல்லாத பொய்யெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டவன் ஜட்ஜானவனா உண்மையாக இருப்பான், நேர்மையாக இருப்பான்னு நம்புறதை விட வாடா ஏமாளித்தனம் இருக்குது அப்படின்னு கேட்டார். அதே தான் நீங்களும். நீங்கள் 30 வருஷமாக இந்த பிளாக் டிக்கெட்டு, ஏரியா வாங்கிறது, ஏரியாவை விற்கிறது, ஏரியாவை சம்பளமாக வாங்குறது, இப்படியே செஞ்சுட்டவங்க திடீர்னு ஒரு நாள் நீங்கள் நேர்மையாளர் ஆகிடுவீங்களா? நீங்கள் இப்போ இந்த 234 கேண்டிடேட்டுமே நீங்கள் சொல்கிற அந்த ஒரு கேட்டகரிக்கில் தான் வருவாங்க. 5 கோடி தான் நான் சொல்கிறேனே, காசு இருக்கிறவனுக்கு தான் கொடுத்துருக்குறான்றதை நான் சொல்கிறேனே. அப்புறம் என்ன? யார் இவங்கெல்லாம்? அன்பு செழியன் யார் சொல்லுங்க.
அரசியலுக்கு என்ன சம்பந்தம்? அவ்வளவுதான். அப்போ உன் கட்சி யாருக்கான புகலிடம்? அவ்வளவுதான். இது ஒரு சாதாரண மக்களுக்கான கட்சி அது இதெல்லாம் கிடையாது. சும்மா உட்காந்துட்டு டூப் அடிச்சுட்டு இருக்காதீங்க. அதான் நான் சொல்ல வரேன். இதுதான் இங்க ரொம்ப சார் ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ மக்களுமே வந்து வாக்களிக்கும் பொழுது இவ்வளவு நாட்களாக திமுக அதிமுக இதுல வந்து யார் பெட்டரோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஓட்டு போடுவாங்க. அந்த அடிப்படையில் தாவேக்கான்றது ஒரு ஆப்ஷனா மக்களுக்கு இருக்காதா? பெட்டர் அப்படின்றதுக்காக இந்தியாவில் ஓட்டு போடுறது யாருமே கிடையாது. ஒரு ஆட்சி வந்துருச்சு, இந்த ஆட்சி என்ன எனக்கு பண்ணுச்சு, நான் ஏழை எளிய நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த 3 இடத்த நீங்கள் வச்சுக்கோங்க. வறுமை கோட்டுக்கு கீழே, வறுமை கோட்டுக்கு மேலே, அப்புறம் நடுத்தர வர்க்கம், அந்த இதை சொல்லுங்க, தொழிலாளர், விவசாயி, இப்படிலாம் இருக்கிற எல்லாரோட இந்த அரசு நம்மளுக்கு என்ன செஞ்சிச்சு, இதை தொடரலாமா வேணாவா, அதுக்கு தான் ஓட்டு போகிறானே ஒழிய வேறு எதுக்குமே கிடையாது. இந்த நாட்டில் நல்லவனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்றைக்குமே நம்ம நாட்டு மக்கள் முயற்சித்ததே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும், நல்லவன்னா காந்தியோட செத்து போட்டான்ட்டு. யார்? மகாத்மா காந்தியோட. அதான் த லாஸ்ட் கிரைசிஸ், த லாஸ்ட் கிறிஸ்டியன் வாஸ் குரூசிஃபைடு இன் தி கிராஸ்ன்னா அவன் தான் சரியான கிறிஸ்தவன். அந்த மாதிரி கடைசி நல்லவன் தான் காந்தி. துப்பாக்கியால் 1948 30ஆம் தேதி நம்ம கிளீன் பண்ணிட்டோம், மேட்ரு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் ஃப்ரீ ஃபார் ஆல் தான், இந்த நாடே ஃப்ரீ ஃபார் ஆல் தான். அதனால அப்படிலாம் ஓட்டு போடுறதில்ல நம்ம நாட்டு மக்கள். விஜய் அவர்கள் வாக்குறுதி கொடுக்குறாரு சார், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதை முன்கூட்டியே அறிஞ்சு இந்த எம்எல்ஏக்கள் உங்களுக்காக வருவாங்க அப்படின்றத சொல்றாரு. நீயே வரமாட்டா, அப்புறம் எப்படி உன் எம்எல்ஏ வருவான்? வர தெரியுமா? ஜெயிச்சதுக்கு அப்புறம் நான் வருவேன்னு சொல்லிட்டாங்க. நீ பதவியில இல்லாத போதே வரமாட்ட, பதவிக்கு வந்துட்டோன்னு நீ வருவியா? நீ அப்போ போலீஸ் அவங்க கண்ட்ரோல்ல வந்துடும் சொல்றாங்க. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கங்க, மோசமான ராஜ்யம் அதிகாரி ராஜ்யம். அது என்னன்னே விஜய்க்கு தெரியாது. நீ எல்லாம் டம்மி பீஸா இருப்பீங்க. நீங்கெல்லாம் வந்தீங்கன்னா இவரெல்லாம் தூக்கி போட்டீங்கன்னா அங்க இருப்பாங்க, அவ்வளவுதான். இவங்க இந்த சீமானு இதெல்லாம் மேலே போச்சுன்னா அதிகாரி ராஜ்யம் நடக்கும். யார் ராணி வெளில போ அப்படின்வான். உன் எம்எல்ஏவை போலீஸ் ஸ்டேஷனில் வெளில போ, உன்னால் என்ன பண்ண முடியும் பார்த்துக்கோ. ஏன்னா உன்னால் உன் தலைவரை நீ அப்ரோச் பண்ண முடியாது. இப்போவே அப்ரோச் பண்ண முடியல. அப்போ அப்படியே ஒரு போலீஸ் படையே போகும், டக்கு டக்கு டக்குன்னு. இந்த வடகொரிய அதிபர் இருக்கிறாரு, அந்த மாதிரி தான் நீ போவேன். எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நீ பண்ணாத அட்டூழியமே இருக்காது. அப்போது எல்லாம் இப்போவே இவ்வளோ பண்ணுற நீ அப்போ இன்னும் நல்லா பண்ணுவேன். நான் என்ன கேட்குறேன்னா, எது இப்போ உன்னால நீ பண்ணலையோ உன்னோட கரண்ட் வாழ்க்கையில், நீ ஆட்சிக்கு வந்து நீ பண்ணவே மாட்டேன். அரசியல் தெரியாது, அதிகாரத்தை பற்றியும் புரியாது, எதோ ஒன்றும் இல்லை. உன் கட்சி தமிழக வெற்றி கழகம் யார்கிட்ட போய்ட்டு பர்மிஷன் வாங்கணும்? என்னைக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டுச்சோ அன்னைக்கு மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துருச்சு. எல்லாம் தேர்தல் ஆணையக்கிட்ட போச்சு. எல்லா அதிகாரமும் தான். இது பத்திரிகையாளராங்க எங்களுக்கு தெரியும். அரசியல் கட்சி வச்சுட்டு உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கூட தெரியாது இல்லை. இதெல்லாம் யார்கிட்ட போய்ட்டு நீங்கள் கேட்குறீங்க பர்மிஷனு? சார் அவங்க சொல்றாங்க நாங்கள் 48 மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுத்துட்டோம்னு சொல்லி சிடிஆர் நிர்மல்குமார் சொல்லியிருந்தாரு. ஆமாங்க, கொடுத்துறது யார் தரல? நீ யார்கிட்ட போய்ட்டு விசாரிக்கணும்? நீ யாரை குற்றம் சாட்டணும்? யார்கிட்ட போய்ட்டு விசாரிச்சுட்டு அவங்ககிட்டே போ. நீ முல்லை நகர்னு ஒரு இடத்துல கேட்குற, 3000 பேர் அந்த இடத்துல நான் பரப்புரை பண்ணியிருக்கிறேன். அந்த இடத்துல எப்படி 3000 பேர் சேருவான்? 3000 பேர் சேர்றதில்ல போலீஸுக்கு பிரச்சனை. விஜய் அங்கே 11:30 மணிக்கு வருவார், 20 நிமிஷம் பேசுவார், போயிடுவாருன்னா போலீஸ்காரன் கண்ட்ரோல் பண்ணிடுவான். ஒரு 100 போலீஸ் வச்சுக்கிட்டு மக்களை இது பண்ணி டிராஃபிக்கெல்லாம் நிறுத்திட்டு போயிடுவான். ஆனால் நீங்கள் 11:30 மணிக்கு கேட்டு 3 மணிக்கு வந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இதனால தான் உங்களுக்கு மறுக்கிறது. புரியுதுங்களா? நீங்கள் நேரத்தோடு வரக்கூடிய ரெக்கார்டு உங்ககிட்ட கிடையாது. உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆதரவு வருச்சுன்னா அதெல்லாம் மெதுவாக போய்க்கலாம் தலைவா அப்படின்ட்டோம்னா நீங்கள் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு மெதுவாக வருவீங்க. அது வரைக்கும் அந்த ஜனம் அப்படியே உங்கள் ஜனம் காத்துட்டு இருக்கோம். தடியடி பிரயோகம் பண்ணுறதா? அப்போ இதான் இங்கே பிரச்சனையே. சார் விஜய்க்கு அரசியல் தெரியல அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க சார். இன்னைக்கு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தார். என்னன்னா, தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு வேலை 75% வேலை, அதில் எந்தெந்த நிறுவனங்கள் கொடுக்குதோ அவங்களுக்கான ஸ்டேட் ஜிஎஸ்டியிலிருந்து நாங்கள் வந்து சலுகை கொடுப்போம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த அளவுக்கு ஒரு தெளிவாக கொடுத்துருக்காரு. வரி விதிப்பு யாருடைய அதிகாரத்தில் இருக்கு? இதுக்கு மட்டும் சிரிக்கிறீங்க நீங்க. ஜிஎஸ்டி கவுன்சில். அவ்வளோதான். இங்கே பன்னுக்கு ஒரு டேக்ஸு, பன் பண்ற ஜாமுக்கு ஒரு டேக்ஸ்ன்னு ஒன்று நிர்மலா சீதாராமனால அதை தீர்க்க முடிஞ்சுது அந்த பிரச்சனையை. நான் என்ன அதாவது யோசிச்சேன். நான் கொஞ்சம் இப்போ நீ கேட்குறீங்க, நான் பதில் சொன்னேன். இது உனக்கு தெரியுமா அப்படி ஒன்று நடந்தது? உனக்கு ஏன் தெரியாது? உன் கூட இருக்கிறவனுக்கு தெரியாது. உன் நிர்மல்குமார், அந்த ஆதவ் அர்ஜுனா, புஷியை விட்டுருங்க, அது வேற, அது லைனே வேற. அப்புறம் இந்த இது அருண்குமார், இவங்களுக்குலாம் யாருக்குமே தெரியாது. பாலிடிக்ஸ் தெரியாது,
கிரவுண்ட் லெவல்லாம் தெரியவே தெரியாது. நான் என்ன சொன்னேன், உங்களுக்கும் சேர்த்து தான் நான் சொன்னேன். அந்த அரசியல் பயிலரங்கத்தில் மக்களிடம் போங்க, மக்களிடம் பேசுங்க, மக்களுடைய தேவை அறியுங்க, அதை அரசியல் ஆக்குங்கள்னு சொன்னேன். இதான் அண்ணா சொன்னதை நான் சொன்னேன். அதை நீங்களும் சொல்கிறீங்க. செஞ்சீங்களா? என்னைக்காச்சும் மக்கள்கிட்ட போனீங்களா? மக்கள்கிட்ட போனதானே இந்த டிவிலலாம் காட்டுறான். அவனை கூப்பிட்டு மிரட்டினாங்க, மிரட்டி சாரின்னு கேட்க வச்சாங்க அந்த ஹோட்டலுக்காரனை. அவன் கேட்டதில் எதுவுமே தப்பு இல்லை. என்னடா அது, பன்னுக்கு ஒரு டேக்ஸு, பன் பட்டர் ஜாம் பண்ண வேற ஒரு டேக்ஸு, சாதாரணமானவன். இப்போ நீங்கள் இப்போ நம்ம வந்திருக்கீங்க, பசி எடுத்தது, எதிர்கடையில் போய் நீங்கள் உடனே பன் பட்டர் ஜாம் சாப்பிட்றீங்க, இது ஒரு சாதாரண டீ கடை, ஓகே. ஒரு நல்ல இடத்துல நீங்கள் போய் சாப்பிட்டீங்கன்னா டேக்ஸ் அதுக்கு ஒரு 18%. எப்படி இருக்குது பாருங்க கதை. இதை அந்த ஹோட்டலில் எடுத்து சொல்கிறான். அவனை ஹோட்டலில் கூப்பிட்டு வச்சு மிரட்டுறாங்க. கூட்டத்தில் சொன்னவனை கூட்டு மிரட்டி அவனை மன்னிப்பு கேட்க வச்சாங்க. வானதியெல்லாம் இருந்தாங்க, தோ நான் பேசுறது தான் எல்லாருக்கும் போகுமே சொன்னாங்க. அப்போ என்ன அர்த்தம்? அந்த அதிகாரம் உங்ககிட்ட இல்லை, அந்த அதிகாரமே உங்ககிட்ட இல்லைன்றது அது சொல்கிறேன். இது மறுபடியும் கோர்ட்டு மாதிரி தான் இதுவும். ஸோ விஜய்க்கு எழுதி கொடுக்குறவனும் முட்டா பயலுக. வேற என்ன சொல்கிறது? தமிழ்நாட்டில் தமிழனுக்கு தான் வேலை அப்படின்னு சொன்னீங்கல்ல. இந்த தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசுடைய வேலை வாய்ப்புகளில் தமிழருக்கு எவ்வளோ பெரிய வஞ்சனை பண்ணப்பட்டதுன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? நீங்கள் 3 வருஷமாக இருக்கிறீங்க இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி. எவ்வளோ பேர் அப்ரெண்டிஸ் ஆகி வேலை ஒன்று கொடுக்கலன்னு தெரியுமா? ஏவிஎக்ஸ் ஃபேக்ட்ரி ஆவடி எவ்வளோ பேர் அப்ரெண்டிஸாக இருக்கிறான், அவனுக்கு வேலை கொடுக்கலன்னு தெரியுமா? காம்பேட்டிவ் வெஹிக்கல் ரிசர்ச் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சிபிஆர்டி அதில் தரல தெரியுமா உனக்கு? இங்கே இருக்கக்கூடிய பேங்கிங் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அதில் தமிழனுக்கு இல்லை தெரியுமா உனக்கு? இங்கே இருக்கக்கூடிய சதன் ரயில்வேனுடைய அது திருச்சி பொன்மலை அந்த ஒர்க்ஸில் 260 பேர் எடுத்தால் ஒருத்தரும் தமிழ் இல்லை தெரியுமா உனக்கு? கிராஜுவேட் என்ஜினியரிங் டெக்னீஷியன் எடுத்தாங்க என்எல்சியில், ஒருத்தன் தமிழன் கிடையாது தெரியுமா உனக்கு? ஏதாவது தெரியுமா உனக்கு? வேணா உன் கூட இருக்கிற 7 பேர் 8 பேருக்கு தெரியுமா? உங்களுக்கெல்லாம் தெரியாது, ஏன்னா உங்களுக்கு அக்கறையே கிடையாது. அவர் தனியார் நிறுவனத்தில் சொல்லியிருக்காரு சார் இதெல்லாமே. ஏங்க இங்கே அரசு நிறுவனத்தில் சொல்லுங்க, அப்புறம் நீங்கள் தனியாருக்கு எப்படிங்க, நீங்கள் தனியாருக்கு எப்படி நீங்கள் உத்தரவு போடுவீங்க? தனியாரில் ரிசர்வேஷன் இருக்குதா? ஃபாலோ பண்ற நிறுவனங்களுக்கு இந்த மாதிரி சலுகைகள் வழங்கப்படும் அப்படின்றது சொல்றாங்க. எப்படி நீங்க தான் சலுகையே வழங்க முடியாத, தமிழனுக்கு கூடன்னு சொல்ல முடியாத, அந்த இடத்துல தமிழன் கேட்கவே இல்லையே. இன்னைக்கு தமிழன் இருக்கிறான் தானே ஃபுல்லா, ஐடியில் தமிழன் இல்லையா? அப்படி சொன்னா தப்பா இல்லைன்னு அர்த்தம். டே இங்கே தமிழ்நாட்டிலேருந்து மதுரைக்கார பயல்கள்லாம் இங்கே ஸ்டேட்ஸில் இருக்கிறான் தெரியுமா உனக்கு? நீங்கள் தான் அறுவாளை வச்சுட்டு என்னது என்ன படம் அது நீளமாக அறுவாளை வச்சுக்கிட்டு திருப்பாச்சி அப்படி சினிமா எடுத்துட்டு நீங்கள் தான் பஜனை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. திருப்பாச்சியில் போய் பாரு, 100 பேராவது அமெரிக்காவில் இருப்பான், இன்னொரு 100 பேர் வெஸ்டர்ன் யூரோப்பில் இருப்பான், இன்னொரு 500 1000 பேர் இங்கே இருக்கிறான். எங்கே? இங்கே ராஜீவ்காந்தி சாலையில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்கிறான். உங்கள் வசதிக்கு நீங்கள் எடுத்து அதுலேருந்து தான் இவருடைய பர்செப்ஷனே டெவலப் ஆகுது. அதனால தான் சொன்னால் மக்கள்கிட்ட போனேன் நான். அண்ணா ஏன் சொன்னாருன்னா, நம்ம அறிவாளின்னு நினைக்கலாம், ஆனால் மக்கள் பிரச்சனை மக்களுக்கு தான் தெரியும். ஏன் சத்துணவு திட்டம் எங்கேருந்து வந்துச்சு? பெருந்தலைவர் காமராஜ் ஏன்டா நீ ஸ்கூலுக்கு போகலன்னா, ஸ்கூலுக்கு போனால் யார் சோறு போடுறதுன்னா அவன். அப்போ சோறு போட்டால் ஸ்கூலுக்கு வருவேன் வருவேன்னா அப்படி தான் பண்ணிச்சு. அதுக்கு முன்னாடி ஜஸ்டிஸ் பார்ட்டி. ஸோ இப்போ என்ன பண்ணார் ஸ்டாலின்? காலை உணவுன்னாரு. ஏன் காலை உணவு எல்லாத்தையும் வருதுங்க பிள்ளைங்க, ஸ்டண்டட் சில்ட்ரன் அப்படின்னு. அது அந்த வயதுக்கு ஏற்ற உயரம் இல்லை. அந்த பிரச்சனை ஐநாலேருந்து நம்மளுக்கு சொல்லப்பட்டது. எவ்வளோ செலவு பண்ணுறாரு? 20 லட்சம் பிள்ளைங்க படி. நீ அதை பாராட்டி ஒரு அறிக்கை கொடுத்துருக்கியா? நீ பஞ்சாப் முதலமைச்சர் வரான், டெல்லி முதலமைச்சர் வரான், தெலுங்கானா முதலமைச்சர் வரான், எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணிட்டு போகிறான்னு. நீ அது பண்ணியா? நீ அக்கறை இல்லை. ஆனால் சார் இளைஞர்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. குறிப்பாக போதை இல்லா தமிழகம், வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு 4000, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு சார். வேலை வாய்ப்பை எப்படி உருவாக்கணுன்றதெல்லாம் தேர்தல் அறிக்கையிலே நீங்கள் சொல்லியிருக்காரு. வேலை வாய்ப்பு எப்படி உருவாக்க வரோம்? போதை 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 பொருள் அப்படின்ட்டு நீங்கள் எல்லாம் வந்துட்டு தமிழக அரசு குற்றம் சாட்டுறீங்களே. இந்த போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைக்கான நோடல் ஏஜென்சி எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? மாநில அரசுக்கு பொறுப்பு இல்லையா சார்? நான் சொல்கிறேன். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். நான் உங்ககிட்ட தான் நான் கேள்வி கேட்குறேன். யார் அதுக்கானது நோடல் ஏஜென்சி இந்தியாவில்? யார் அது? ஒன்றிய நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ, இந்திய உள்துறை அமைச்சகத்தோடு இருக்குது. அது யாரோட தொடர்பு கொண்டு செயல்படுது? ஒரு மாநில காவல்துறையோட இறங்கி செயல்படுது. இது ஒரு கம்பைன்டு நெட்வொர்க்கு, கம்பைன்டு ஃபங்க்ஷனிங். இதுவே தெரியாத எடப்பாடி பழனிசாமி எதுக்கு விஜய் வரைக்கும் பேசுகிறீங்க? இது வருகிறது பாருங்க இந்த வெள்ளக்காயதெல்லாம், அதை வச்சிருக்கிறேன். 2300 கிலோ
கைப்பற்றப்பட்ட ஹெராயின் உள்ளிட்ட படு பயங்கரமான போதைப் பொருட்களை எலி திணிச்சுன்றான் குஜராத்தில். உனக்கு அது தெரியுமா அந்த கதை? இங்கே கைப்பற்றப்பட்ட விடயத்துக்கு தான் ரெக்கார்டு இருக்குது, கன்சம்ஷனுக்கு ரெக்கார்டே இல்லை. ஏன்னா கொரியரில் வருது. யார் கொரியர் தமிழக அரசு நடத்துதா? ஒரு விடயத்தை வந்துட்டு ஆழமா போய் பார்க்காமலேயே நீ இளைஞர்கிட்ட நான் அட்வைஸ் பண்ணுறேன் அப்படின்ற நாளைக்கு வந்துட்டு உடனே உன் போலீஸ் இருக்கும்போது இதே பிரச்சனை வரும். அப்படி என்ன பண்ணுவேன்? அப்போ என் போலீஸ் கிடையாது அப்படி சொல்லுவியா நீ? ஸோ தீஸ் பீப்புள், இவர் விஜய் போன்றவர்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது. இந்த விஜய் போன்றவர்கள், சீமான் போன்றவர்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது. நான் வந்துட்டு விவசாயிகளுக்கெல்லாம் நான் வந்துட்டு வேலை கொடுத்துருவேன், மாடு மேய்க்கிறவன நான் வந்துட்டு நான் சம்பளதாராக்குவேன். என்ன பண்ணுவேன் நீ? விவசாயி விவசாயம் பண்ணுறான், நீ சம்பளம் கொடுத்துட்ற. விவசாய விளைபொருட்களை நீ வாங்கிக்குவியா? நீ எடுத்துகிட்டு போயிடுவியா? என்ன கதை உன் கதை? இப்படிதான் நான் நெய்தல் படை அமைப்பேன் இவர். இதெல்லாம் என்னங்க நம்ம சொல்றது? குறிப்பா அரசியல் ரீதியா விஜய் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாரு, என்னன்னா எத்தனை முனை அப்படின்றத வந்து நீங்க பார்த்தாலுமே கூட தமிழ்நாட்டில் இருமுனை போட்டி தான், திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அடுத்த லைன் என்ன சொன்ன நீ? மிஸ்டர் ஸ்டாலினுக்கும் எனக்குமான போட்டி என்ன? இதோ பெரம்பூர் நிக்கிறல்ல, பெரம்பூர், திருவிக நகர், குளத்தூர், அங்க போயிட்டு நேரடியா முட்டிக்க. இது வரைக்கும் அப்படி நடந்தது இல்லை. ஏன் நடக்கக்கூடாது? நீ என்ன சொல்ற? நீ அப்படி சொல்லலாமா? கட்சி ரீதியா சொல்றாரு. இல்லையே அப்படி சொல்லிட்டு நீ நிறுத்துறிய? நான் தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். நீங்களும் கேட்குறீங்க, நானும் கேட்குறேன். நீ அதோட நிறுத்துனியா? திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் விட்டையே போட்டி முடிச்சுட்டு போய்கிட்டாரு. அப்புறம் அப்படியே கொண்டு ஸ்டாலின் சார், அப்புறம் விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்குமான ஃபைட்டு அப்படின்றல முதலமைச்சர் வேட்பாளர் அடிப்படையில் ஓ அதான் அங்கே போயிட்டாங்க நின்றுடு முடிச்சிருவாங்க. குளத்தூர்லேயே முடிச்சிருவாங்க கதையை. இல்லாட்டி இந்த உதயநிதி நிற்கிறாரு சேப்பாங்க திருவள்ளிக்கணி, வா அங்கே போடு. ஏன் திருச்சிக்கு போகிறேன்? இங்கே ஒரு கேண்டிடேட்டு, அங்கே ஒரு கேண்டிடேட்டு, போட்டு பார்த்துருவான். முடிஞ்சு போச்சு இல்லை? என்ன வடிவேல் படம் மாதிரி இருக்குது சார். 2 தொகுதியில் விஜய் போட்டிடுறாரு, அது எப்படி பார்க்குறது நம்ம? அந்த ஆளு தான் கேட்கணும். இது என்ன கணக்காக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க சார்? என்னத்த கணக்கு? இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. அதெல்லாம் 2 இடத்துலையும் ஜெயிச்சாரு பாருங்கன்னு சொல்லி பேத்தலான்னு அவருக்கு தெரில. 2 இடத்தையும் தோத்துட்டாரு அப்படின்னு சொல்லி செய்தி வரப்போகுது. இந்த முதல்ல பெரம்பூரில் போட்டியிடுறிய, பெரம்பூரை பற்றி உனக்கு தெரியுமா? அங்கே இருக்கிறவங்களில் பெரிய அளவுக்கு தொழிலாளர்கள், 60-70% தொழிலாளர்கள். குடிசைவாசியாக இருக்கிறவங்க கூட தொழிலாளர்கள் தான். உனக்காக அந்த விசில் அடிக்கிறவன் இருப்பான், அது சைதாப்பேட்டையிலும் இருப்பான், மாம்பழத்துலையும் இருப்பான், எல்லா இடத்துலையும் இருப்பான். அந்த கணக்கை வச்சு உன்னை எடுத்துடுவாங்க, எடுத்து இறக்கி விட்டாங்க காலி. நீ அந்த இடத்துல ஏதாவது உனக்கு அமைப்பு இருக்குதா? பெரம்பூரில் ஏதாவது ஒரு அமைப்பு இருக்குதா? ஒரு கட்சிக்காக ஒரு படிப்பாக இருக்குதா? ஒரு கொடியை ஏற்றி அங்கே அது இருக்கா? எங்கே கொடியை ஏற்றிருக்கிறியா? ஒரு குச்சியை நட்டுருக்கிறியா? ஒன்றுமே இல்லாத இடத்துல நீ வந்துட்டு இறங்கி. பெரும்பாலும் தொழிலாளர்கள்ன்றீங்க, அப்போ இத்தனை வருஷமா அவங்க வாழ்க்கை மேம்படலைன்னா அப்போ அதுக்காகவாவது விதிக்கு ஓட்டு போட எங்கே மேம்படலை? தொழிலாளியினுடைய வாழ்க்கை போய் பாருங்களேன். தொழிலாளி வாழ்க்கையை மேம்படுச்சா போய் பாருங்களேன். அப்போ தொழிலாளி வாழ்க்கை மேம்படலைன்னா அவங்க எல்லாரும் விஜய்க்கு ஓட்டு போட போகிறாங்க. அங்கே மட்டுமா தொழிலாளர் ஓட்டு போட போகிறாங்க? தமிழ்நாடு முழுவதும் போட்டுருவாங்களே. ஓகே சார், இறுதியாக நம்ம சில விஷயங்கள் பார்த்தோம்னா, திரு விஜய் அவர்கள் வந்து என்டிஏ கூட்டணிக்கு போவாருன்னு சொல்லி ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னாடி ஒரு விவாதம் அப்படின்றது நடைபெற்றது. சமீபத்தில் அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு தனியார் நிகழ்ச்சியில் பேசும்பொழுது விஜயோட நாங்கள் கூட்டணி பேசவே இல்லை, ஒருவேளை விஜய் எங்கள் கூட்டணிக்கே வந்தாலுமே கூட அது எதிர்மறையாக தான் போகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பதிவு செஞ்சிருக்காரு. இது எப்படி நம்ம பார்க்கலாம்? அதுதான் உண்மை. இவங்க வந்தாலும் கூட இவங்களால வெற்றி பெற முடியாது. அதாவது நான் உங்களை கேட்குறேன், விஜய் வந்துட்டு ஏன் உங்களை எதிர்த்தே பேசலை? எதனால? அது 2026 சட்டமன்ற தேர்தல்ன்றதுனால திமுக தான் டார்கெட் அப்படின்றாரு. அப்போ 2024 நடந்த விக்ரவாண்டி மாநாட்டில் எதுக்கு கொள்கை எதிரின்னு சொல்லணும்? அது மக்களுக்கு தெரியப்படுத்துறது. என்ன தெரியப்படுத்துறது? கொள்கை எதிரி, தமிழ்நாட்டை வஞ்சிக்குது இந்திய ஒன்றிய அரசு, வாட்ஜி, மோடிஜி, தமிழ்நாடு அலர்ஜி அப்படிலாம் ஏன் கேட்டாப்போ? கேட்டிங்களா இல்லையா? நீங்கள் இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் தானே சொன்னீங்க, இந்த வார்த்தையெல்லாம் ஏன் கேட்டீங்க? அப்புறம் கடைசியாக இங்கே புதுச்சேரியில் போயிட்டு பேசும்போது என்ன சொன்னீங்க? எந்த ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறதோ அதே ஒன்றிய அரசு இங்கே புதுச்சேரி மாநிலத்தையும் வஞ்சிக்கிறதுன்னு சொன்னீங்களா இல்லையா நீங்கள்? ஆனால் அவங்கள எதிர்த்து ஏன் பேச மாட்டேன்றீங்க? அப்புறம் பாஸு அவங்களாம் கிடையாது பாஸு, நம்மளுக்கு இவர் மட்டும் தான் பாஸு அப்படின்னு சொல்கிறீங்களே, இதெல்லாம் ஏதாவது ஒரு அக்கறையுடைய ஒரு தலைவனுடைய பேச்சு? அதெல்லாம் சேலத்தில் நின்று ஈரோட்டில் நின்று பேசுகிறீங்களே, பாஸு அது நம்மளுக்கு முக்கியம் இல்லை பாஸு அப்படின்னா சொன்னீங்களே, தலைவன் பேசுகிற பேச்சு அதெல்லாம். விஜயை பொறுத்த வரைக்கும் நினைக்கிறீங்க ஒன்று தெரிஞ்சுக்கங்க, அவருக்கு ஒரு சிங்கிள் எஜெண்டா, அது திமுகவை வந்துட்டு காலி பண்ணுறது. அதுக்கு அவங்க
அடாப்ட் பண்ண ஸ்ட்ராட்டஜி டிசிஎம், தலித் கிறிஸ்டின் முஸ்லீம், இவங்கள்ட்ட ஓட்டை எடுத்துட்டோன்னா திமுக காலி, அப்படி தான் சொல்லிட்டு வந்தாங்க. இது ஜானே என்கிட்ட விளக்க சொன்னது, ரைட்டுங்களா? அது நடக்கலை. ஸோ அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு திமுகவை எப்படியோ, ஏன்னா எது பாஜகவில் முடியலையோ அதிமுகவில் முடியலையோ அதை தான் இவரை வச்சு பண்ண பார்த்தாங்க, புரியுதுங்களா? இவர் உள்ளபடியே ஒரு மாற்று அரசியல்னா இவர் கட்டாயம் பிஜேபி எதிர்த்திருப்பார், அதிமுக எதிர்த்திருப்பார், அதிமுக பேசியே இருக்க மாட்டார். இப்போ இந்த 234 அதனால வேட்பாளர் விஜய் வந்துட்டு பிஜேபியோட பேசலை அப்படின்றதெல்லாம் இவங்க 2 பேரும் சேர்ந்து புடுங்குறாங்க. விஜய்க்கு 90 சீட்டு அப்படி, அப்புறம் யார் 90 சீட்டு உனக்கு ஆஃபர் பண்ணது? அதிமுகவா? உங்களுக்கு 90 சீட்டு ஆஃபர் பண்ணணும்னு சொன்னான்ல ஆதவர்ஜுனா, யார் ஆஃபர் பண்ணது? அதிமுகவா? அதிமுகவோட நீங்கள் நெகோஷியேட் பண்ணும்போது அவங்க கொடுத்தது 30 சீட்டு 300 கோடி, இவ்வளோதான். அந்த பேசிகிட்டு இருக்கிறேனே, சொல்லு இல்லைன்ட்டு. ஆனால் இப்போ இந்த 234 வேட்பாளருமே தாவேகா வேட்பாளர்கள் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் எந்த அளவுக்கு ஒரு டஃப் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? அவங்க என்னங்க டஃப் கொடுக்க போகிறாங்க? அவங்கள வந்துட்டு பாதி பேர் வந்துட்டு தெருவுக்கே வரமாட்டாங்கங்க. அவங்க எங்கே செலவு பண்ண போகிறாங்க? அவங்க ஏன் மாட்டிக்க போகிறாங்க? அவங்களுக்கு கலை நிலவரம் தெரியாதா? நம்ம ஜெயிப்போமா, எவ்வளோ ஓட்டு வாங்குவோன்னு தெரியாதா? யாரும் செலவு பண்ண மாட்டாங்க, அதனால் டஃப்பும் கொடுக்க மாட்டாங்க, ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. அதிகபட்சம் ஒரு சிலர் வந்துட்டு என்ன பண்ணுவோம், ஒரு 10 ரசிகனை வச்சுட்டு பிகர் ஊதிக்கிட்டே போவான். அந்த டிஸ்டர்பன்ஸ் தவிர வேறு எதுவும் இருக்காது. சரி சார், தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பதில் தந்தமைக்கு நன்றி. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.